ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ மண்டே எடுத்தது. இணைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். காலையில் ஒரு 6 மணி போல் எந்திரிச்சேன். எந்திரிச்சதும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 6:15 போல் கிச்சனுக்குள்ளே போனேன். கிச்சனுக்குள்ளே போனதுலேருந்து 8 மணி வரைக்கும் வேலை இருந்துகிட்டே இருந்தது. இப்போ ரீசெண்டாக ஒரு விலாகில் கூட சொல்லியிருந்தேன், என்னோடய ரொட்டீனை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். நைட்டு லேட்டாக தூங்குறேன், சீக்கிரமாக தூங்கணும், சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு விஷயம், நான் நைட்டு வந்து சீக்கிரம் தூங்கணும் அப்படின்றதுக்கு. சீக்கிரம் தூங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் செய்ய வேண்டிய வேலை, என்னோடய ஃபோனை வந்து நான் 9 மணிக்கு மேலே பார்க்கக்கூடாது அப்படின்றது. இப்போ ஒரு 2-3 நாளாக வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். 9 மணிக்கு மேலே நான் ஃபோன் பார்க்கக்கூடாது. ஃபோன் பார்க்காம என்னோடய வேலைகள் அடுத்த நாளைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணி நோட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஒரு 10-10:15 போல் பெட்டில் படுத்தோம் அப்படின்னா எப்படியும் ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளே தூங்கிடணும் அப்படின்னு 11 மணிக்குள்ளே இப்போல்லாம் தூங்கிடுறேன். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன். பட் அது மட்டும் கொஞ்சம் முடிய மாட்டேங்குது. 6 மணிக்கு எந்திரிச்சாலுமே எந்திரிக்கும் போது டயர்டாக ஃபீல் பண்ணுறனால சாப்பாடு அடுப்பில் வச்சு விட்டு சோஃபாவில் படுத்துக்குவேன். ஸோ அந்த ஒரு மாதிரி டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் காலையில் கிச்சனுக்குள்ளே போனோம் அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரணும் அப்படின்றது ஒரு பிளானு. ஸோ இப்போ மண்டேலேருந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி 6:15 கிச்சனுக்குள்ளே போனேன். போனதுலேருந்து என்னோடய வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் கிச்சனை விட்டே வெளியே வந்தேன். இன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. அப்போ இத்தனை நாளாக டயர்டாக இருக்குன்னு மைண்டில் வந்து நம்ம நினச்சிட்டு இருந்திருக்கோம். அதனால தான் டயர்டாகவே ஃபீல் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன். அது முடிய மாட்டேங்குது அப்படின்றது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும், பட் ஆனால் கிச்சனுக்குள்ளே போனேன் அப்படின்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே வந்து காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணுன்ற பிளானையும் வந்து அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நேற்று நைட்டே பிளான் பண்ணிட்டேன். சாதம் வடிக்கணும், சாம்பார் வைக்கணும், 2 காய் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோவும் பண்ணேன். 6 மணிக்கு எந்திரிக்கிறனால காய் மட்டும் கட் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது அப்படின்றனால நைட்டே வந்து காயை கட் பண்ணி வச்சுட்டேன். அதனால் காலையில் எந்திரிச்சோடனே வெளியே கடகடன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. சாதம் வடிக்கணும் அப்படின்னு நினச்சனால ஒரு அடுப்பில் சாதம் வடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு இன்னொரு அடுப்பில் சாம்பாருக்கு வந்து பருப்பு வேக வச்சுட்டேன். குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே சாம்பாருக்கான காய்கறிகளை கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பொரியலுக்கு தேவையான வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது சைடில் இண்டக்ஷன் அடுப்பில் வந்து பாலை காய வச்சு பிள்ளைங்களுக்கு மால்ட்டுமே ஆற்றிட்டேன். ஒரு 2 இயர்ஸ் பேக் நான் வந்து 5:30க்கு எந்திரிச்சேன் அப்படின்னா கிச்சனுக்குள்ளே 5:30 5:45க்கு உள்ளே போனேன் அப்படின்னா 7:30 வரைக்குமே எனக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இடையில கொஞ்ச நாள் வந்து என்னடா இப்படி ஆயிட்டோமே, சோம்பேறி ஆயிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இன்றைக்கி நான் பழைய ராஜாத்தியாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களுக்கு மால்ட்டை ஆற்றி கொடுத்துட்டு அப்படியே வந்து சாம்பாருக்கு தாளித்து விட்டுட்டேன். இன்னொரு அடுப்பில் சாதம் வந்து வடிக்கிறதுக்கு ஒலை கொதித்ததும் அரிசியை கழுவி ஆட் பண்ணிட்டேன், வெந்துட்டுருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், எப்போவுமே டயர்டாக இருக்குது, பேக் பெயினாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு விட்டமின் டி, விட்டமின் B12 கரெக்டாக இருக்கா, அந்த சத்து வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு பேக் பெயின் நான் போனப்போ எனக்கு விட்டமின் டியும் B12ம் செக் பண்ண சொன்னாங்க. 2மே கம்மியாக இருந்தது. விட்டமின் டி கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன தான் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலுமே அது உங்கள் உடம்புல அப்சர்வ் ஆகாது. கண்டிப்பாக நிறைய பேருக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டெய்லியுமே வந்து நான் புலம்பிகிட்டே தான் இருப்பேன், ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன், ப்ரோட்டீனு ஃபைபர்னு பார்த்து சாப்பிட்றேன், அப்படி இருந்தும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கேன் ஏன் அப்படின்னு புலம்பிகிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் விட்டமின் டி கம்மியாக இருக்கிறது தான் அப்படின்றத இப்போ ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். விட்டமின் டி கம்மியாக இருக்கனால இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், ப்ளஸ் டேப்லெட்ஸும் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். விட்டமின் டி சூரிய ஒளியிலேருந்து தான் கிடைக்கும். ஸோ அதனால் டெய்லியுமே ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் சூரிய ஒளியில் நின்றுட்டு தான் இருக்கேன். நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு லேர்னிங் தான். இன்றைக்கி சாதம், சாம்பார், புடலங்காய் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை அப்படின்னு நிறைய பண்ணேன். காலையில் கிச்சனை விட்டு வெளியே வரும்போது ஃபுல்லாக கிச்சனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் வெளியில் வந்தேன். ரொம்ப திருப்தியாக இருந்தது இன்றைக்கி. பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு, பிள்ளைங்களையும் சாப்பிட வச்சுட்டு, பிள்ளைங்களுக்கு தலை சீவி விட்டு அவங்கள கிளப்பி விட்டு இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு 8:15 ஆயிடுச்சு. கண்டிப்பாக டயர்டாக இருந்தது. பட் ஆனால் படுக்காமல் சோஃபாவில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் அந்த மாதிரி தான் வேலையை பார்த்தேன். டாடா, குட் பாய்.
பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எங்களுக்கு வந்து பாசிப்பயிறு தோசை தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாசிப்பயிறு தோசை மிக்ஸில் கொஞ்சோண்டு உப்பு கலந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கல் காஞ்சதும் அப்படியே நம்ம தோசையை எடுத்து ஊற்றலாம். சூப்பராக வரும். மாவு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வைக்கணும், புளிக்க வைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தோசை ஊற்றிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணலாம். ஒரு தோசை இல்லாட்டி 2 தோசை சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நான் வந்து ஒரு முட்டை தோசையாக போட்டனால ஒரு தோசை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நேற்று வச்ச மட்டன் குழம்பு இருந்தது, அதே வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. காலையில் ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்தாச்சு. இன்னும் ஃபுல் டே ப்ரொடக்ஷனில் தான் இருக்கோம். இன்றைக்கி வந்து கருப்பு கவுனி மாவுக்காக வறுத்துட்ருக்காங்க. கருப்பு கவுனி மாவுக்கு கருப்பு கவுனி அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை காய வச்சு வறுத்து பவுட்ரு பண்ணுறோம். நாளைக்கு அரைக்கிறதுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாத்தையுமே இன்றைக்கி வறுத்துட்ருக்காங்க. ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவுக்கும் வறுத்து வச்சுருக்காங்க. நான் கீழே போனேன் அப்படின்னா கண்டிப்பாக நானும் ஏதாவது ஒரு வேலை செய்வேன். சும்மா உட்காந்துருக்க மாட்டேன். எனக்கு சும்மா உட்கார வந்து வராது. அதனால் டேட்ஸ் பவுடருக்கு எல்லாம் கொட்டை எடுத்துகிட்டு இருந்தாங்க. கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். ராஜேஷ் கிச்சனில் டேட்ஸ் பவுடர் இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணோம். டாப் செல்லிங் ப்ராடக்டில் இருக்குது. இப்போ டேட்ஸ் பவுடருக்கு ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம வந்து ட்ரை டேட்ஸாக வாங்கி அதை வந்து திரும்ப கொட்டை எடுத்து அதை திரும்ப ஒருக்க வந்து நம்ம ட்ரை பண்ணணும். முழுசாக வச்சா காயறதுக்கு லேட் ஆகும் அப்படின்றனால சின்ன சின்னதாக பிச்சு ட்ரையரில் 2 நாள் வச்சு அதுக்கப்புறமா அரைச்சி சலிச்சு பேக் பண்ணுறோம். டேட்ஸ் பவுடர் வந்து கிட்ஸ் காம்போலையும் இருக்குது அப்படின்றனால ஆர்டர்ஸ் கொஞ்சம் பெண்டிங் இருந்தது. அதனால் டக்குன்னு இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்றதுக்காக 4-5 பேர் சேர்ந்து உட்காந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து ட்ரையரில் வச்சாதான் அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸில் நம்ம வந்து பவுடர் ரெடி பண்ண முடியும் அப்படின்றனால எல்லோரும் சேர்ந்து உட்காந்து அந்த வேலையை பார்த்துட்டோம். எல்லோரும் கீழே உட்காந்துருக்காங்க, நீங்கள் மட்டும் மேலே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு வந்து பேக் பெயின் இருக்கனால எனக்கு கீழே ரொம்ப நேரம் உட்கார முடியாது. சேர்லேயுமே ரொம்ப நேரம் உட்கார மாட்டேன். கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு நடப்பேன். திரும்ப வந்து உட்காந்து அந்த வேலையை பார்ப்பேன். ஸோ அப்படி தான் வந்து இப்போ ஓட்டிகிட்ருக்கேன். என்னால் கம்ப்ளீட்டாக கீழே வந்து ரொம்ப நேரம் உட்கார முடிய மாட்டேங்குது. என் ஹெல்த்தையும் பார்த்துட்டு என்ன வேலை என்னால் செய்ய முடியுமோ அந்த மாதிரி தான் வேலை பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த ஒரு வேலை தான் ஓடிட்டு இருந்தது. எடுத்துக்கோக்கா. 50 கிலோ டேட்ஸ் வாங்கினோம் அப்படின்னா கொட்டையை எடுத்து அதை வந்து ட்ரை பண்ணி பவுட்ரு பண்ணி நம்ம பேக் பண்ணோம் அப்படின்னா 28லேருந்து 30 கிலோ தான் வந்து நமக்கு பவுட்ரு கிடைக்கும். 20 கிலோ வேஸ்டேஜ் ஆகும். ஃபுல்லாகவும் நம்மளால் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு பேட்ச்சு, அதுக்கப்புறம் இன்னும் 2 நாள் கழிச்சு இன்னொரு பேட்ச் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவோம். ப்ரொடக்ஷனில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கமல் திண்டுக்கல் கிளம்புனாங்க. நானுமே வரேன், வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு திண்டுக்கல் கிளம்பிட்டேன். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.